வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் நேற்றைய தினம் ஏறியதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே அதில் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். 62 புள்ளிகள் அதிகரித்து 22,466 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1411, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 704. மெயினாக மிட் கேப் பார்த்தோம்னா இன்றைக்கி 0.88% ஏறி இருக்கிறது. ஸ்மால் கேப் அது மாதிரி 1.65% ஏறி இருக்கு. ஸோ மெயினாக மார்க்கெட்டுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ஆட்டோ, ரியாலிட்டி, நிஃப்டி மெட்டல் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் இருக்குது. நிஃப்டி ஐடி அண்ட் ஃபார்மா மேஜர் லூசர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைய தினமும் வீழ்ச்சி அடைந்துள்ளது கிட்டத்தட்ட 1%. ஸோ அதனால் மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டி ஸ்லைட்லி குறைந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இன்றைய தினம் ஏறிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எகைன் மகேந்திரா அண்ட் மகேந்திரா நம்ம 2 நாளாக சொல்லிட்டு இருக்கோம், அது ஏறிட்டுருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா, JSW ஸ்டீல், கிராசிம், அல்ட்ராடெக், பாரத் பெட்ரோலியம், கோட்டக் மகேந்திரா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், மாருதி சுசுகி, ஐடிசி, NTPC இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க லைக் TCS, சிப்லா, SBI லைஃப் டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் தங்கம் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க 80 ரூபாய் அதிகரித்து 73,060, வெள்ளி 430 ரூபாய் அதிகரித்து 87,730, குரூட் ஆயில் 5 ரூபாய் அதிகரித்து 6,620 மணிமாய் பண்ணியிருக்கிறது. சைடஸ் இன்றைய தினம் அவங்களுடைய இபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னாக்க 29.46% வைசஸ் 25.06 அண்ட் 16.3 பில்லியன் வைசஸ் 12.56. ஸோ பெட்டர் ரிசல்ட்ஸை காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுமாதிரி சைனா அண்ட் ரஷ்யா பார்த்தோம்னாக்க ஒருத்தருக்கு தேர் சப்போர்ட் ஈச் அதர். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பேன்ஷன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில இன்புட்டும் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய தினம் பார்த்தோன்னா காலையில் 10 மணிக்கு ஒரு நியூ லோ தொட்டுது 22,345. அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் ஒரே ஏற்றம் தான். 22,502 வரலையும் போயிட்டு 22,466 முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பட் மறுபுறம் நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய வால்யூம் பார்த்தோன்னா இன்றைய தினம் பிலோ ஆவரேஜாக இருக்குது. ஸோ நிஃப்டினுடைய போக்கிலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிஃப்டி ஒரு மூவ் ஹையர் டுவர்ட்ஸ் ஒரு இந்த கரண்ட் லைஃப் ஹை இருக்குல்ல 22,795 அதை வரக்கூடிய வாரத்தில் இந்த வரும் வாரத்தில் தொடர்பு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அதாவது இந்த செக்ட்ரல் சென்டிமெண்ட் இண்டிகேட்டரை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் நிஃப்டி மெட்டல் அண்ட் ரியாலிட்டி ஒரு ஸ்டார் பர்ஃபார்மராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ராங் பையிங் இன்ட்ரெஸ்ட் இன் போத் த செக்டார்ஸ். ஸோ அதுமாதிரி இந்த செக்டாரில் வரக்கூடிய வாரத்தில் ஒரு லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு பார்க்கும் பொழுது நிஃப்டி ஃபார்மா, FMCG அண்ட் ஆட்டோ ஒரு ரிமைன் ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடும். பட் ஒரு பொட்டென்ஷியல் ஒரு செட்டப்பில் ரேஞ்ச் பவுண்டு பிரேக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் வரும் வாரத்தில் ஐடியும் பார்த்தோம்னாக்க ஒரு பொட்டென்ஷியல் ரிவர்சல் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த துறைகளை எல்லாம் வரும் வாரத்துக்கு பார்க்குங்கள். மேலும் நண்பர்களே, நாளைய தினம் இந்த டிசாஸ்டர் சைட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் இருக்குது. காலையில் ஆரம்பித்து 12:30 மணி வரலையும் நடுநடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதனால் அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனாக்க இன்றைய தினம் வாங்கின பங்குகளை நாளைய தினம் விற்க முடியாதே தவிர பாக்கி நீங்கள் எல்லாமே பண்ணலாம். நன்றி, வணக்கம்.